நட ஜின்னுக்கு சிங்காரி அர்ஜுன நின்னட எல்லங்காரி விறுவிறுன்னு வாராளுகளா? அடிய அழகிகளா, சீக்கிரம் வாங்கட்டி. இதோ வாரேங்கா வாரேன். நாடறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி, உன்னை கட்டிக்கவா வச்சிக்கவா சொல்லி புடுங்க. கத்தரி பூ ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, அட கத்தரி பூ ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, உன்னை கோட்டா இருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி. அண்ணகிளியக்கா, உங்க மாமியார் எதுக்குதான் கூட்டிட்டு வந்திய? கிளவி பாடா படுத்தது போங்க. பியாத்தியா பாக்கணும் தவமா கிடக்காட்டி கூட்டு வராம என்ன பண்றது? ஏ அப்பா, வர்ற பேசிக்கிட்டே இருக்காவ. நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்லயே பஸ் ஏறி இருக்கலாம். ஆனா துரு பஸ்ஸா இருக்குன்னு கொஞ்ச தூரம் நடந்து வந்து தப்பா போச்சுக்கா. உங்க மாமியார் பேச்சு தாங்க முடியும். கொஞ்ச நேரத்துல இப்படி சொன்னா நான் என்ன பாடுபடுறேன்னு இப்ப தெரியுதா உனக்கு? ஏக்க வந்துட்டாவக்கா. சரிட்டி, என் மாமியார் காதுபட சொல்லிடாத. காதை அறுத்து வாழையும் கிழிச்சு விடும். சரிக்கா சரி, அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? என் பேத்தியாவை பார்க்காம எனக்கு எம்பிட்டு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஏ அப்பா, என்ன அழுவ நாளுதான் உனக்கு என்னட்டி? நல்லா அழுதிய போங்க. பேத்தி ஆஸ்பத்திரியா இருக்கா, ஹாஸ்டல்ல தான் இருக்கா. போச்சு நயன்தாராக்கா வார்த்தை விட்டுட்டாவ. இனிமே என் மாமியார் வாயை கிழிச்சுட்டு தான் விடும் பாரு. வாடி என் சிட்டி, வாடாமல்லி மொட்டு நானா. ஏன்டி மேல் படிப்பு படிக்க போன பேத்தியாவை நான் பார்க்க கிளம்புனா ஆஸ்பத்திரியில இருக்கான்னு சொல்லுத? வாயை எடுத்து கறிச்சு விடுவேன். பின்ன என்ன கிளவி, எந்த நேரம் பார்த்தாலும் கால் கத்திக்கிட்டே வர மனுஷன் நடந்து வர வேண்டாமா? சரித்தே விடுங்கத்தே. பாருங்க அண்ணகிளியக்கா, பேத்தியாவே ஹாஸ்டல்ல பார்க்க போறாவ. சரிதான், இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு பேசிட்டு வந்தாவக்கா. உங்களை பார்த்தோன்னே கால் அழுகுதாவக்கா. ஓவர் நடிப்பு பார்த்துக்கங்க உங்க மாமியாரு. அதான் சரின்ட்டு சொன்னேன்க்கா. மாமியார் நல்லா இருக்காப உங்க மாமியாரு. ஐயோ விடு. ஐயா நயன்தாரா, யாரை பத்திட்டு நடிப்புன? இன்னும் இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தியா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தனே உங்க மருமக கிட்ட வந்தனே ஒரே அழுவியா இருக்கிய. வார்த்தை ஒண்ணு இல்ல போல வாயில. ஐயோ அக்கா, அவங்க பெரியவங்க, திடீர்னு நினைச்சிருப்பாவ, அழுதுருப்பாவ. நீங்க விடுங்கக்கா. என்னால கொஞ்சம் மன்னிக்கப்படாதா பெரியவங்க? மன்னிச்சாச்சு. மறந்தாச்சு. ஐயோ இவங்க பண்ற அநியாயத்தை பார்த்தா நான் இவங்களுக்கு மருமகளா இல்ல இந்த அக்கா வீலுக்கு மருமகளான்னு தெரியல. அப்படி போகுது கதை. ஏக்கா பஸ் இருக்குக்கா. எம்மாடி எப்படியாவது ஒரு சீட்டு பிடிச்சிருக்கமா? எனக்கு நீங்க தான் தலைக்கல கூடுதலா இருக்கேன்னு சொன்னீல்ல, பேசாம நட்டமே நின்னுட்டு வர வேண்டியதானே? ஐயா முடியாது. காலெல்லாம் வலிக்கும் பார்த்துக்கிட்டே. பஸ்ல சீட் இருக்கா இல்லையா? நீங்க தான் வீட்டுல இருங்கன்னா கேட்கவே மாட்டேங்கிய. அடுத்து ஒரு தடவை உங்க மகன் கூட கார்ல போகலாம்ல. எம்மையா பேத்தி எனக்கு கண்ணுக்குள்ளே கிடக்கல. நான் வருவேன், நீ வேணா வீட்டுக்கு போ. ஏக்கா, உங்க மாமியாட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? பேசாம சீட் இல்லாம கிடக்கட்டும். நட்டமே நின்னுட்டு வந்தாத்தான் நம்ம அடுத்த தடவை வரமாட்டாவ. அதுவும் சரிதான். பஸ்ஸுக்கார போய் நிறுத்தாங்க இல்லையான்னு பாரு. ஐநாட்டுல போயிட்டு இருக்கான். பரதேசி பேர். இந்த டிரைவர்களுக்கு எல்லாம் இந்த பஸ் அவங்க அப்பா வீட்டு பஸ்ன்னு நினைப்பு. கண்டக்டருக்கு மட்டும் என்னவா, அவங்க அப்பா வீட்டுக்கு பஸ்ன்னு தான் நினைப்பு. உன்ன டிக்கெட் விலையை கூட்டிடுதானுவ. கண்டக்டர் தான் டிக்கெட் விலையை கூட்டுதோடி. அவங்கிட்ட தானே நம்ம டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கோம். அப்ப அவங்க தானே கூட்டுவாங்க. ஐயோ ஏன்டி இப்படி பண்றீங்க? இது கவர்மெண்ட் பஸ்டி, கவர்மெண்ட் தான் ரேட்டை கூட்டும். கவர்மெண்ட் கூட்டினா இந்த கண்டக்டர் போய் குறைய வாங்கிட்டியானே. ஐயா அத்தை, இந்த தொல்லலாம் வேண்டாம் தான். ஃப்ரீ பஸ்ஸே வந்துருச்சுன்னா அதுலயே போயிடலான்னு பார்த்தேன். இந்நேரம் பார்த்து லிப்ஸ்டிக் பஸ்ஸை காணலையே. ஓ, லிப்ஸ்டிக் தருவாங்களோ அந்த பஸ்ல ஏறணும்? ஏன் பொக்கு வாயில லிப்ஸ்டிக் போடணுமா? இருடி, வீட்டுக்கு போங்கடி. என் அடி வாங்காம போக மாட்டவள நீயே. உங்க மருமவ என் பின்னாடி நிக்காவா. அவங்கள வேணா நாளடி அடிச்சுக்கலாம், என்ன அடிக்காவாது. சரியா? சரிடி விடுடி. உங்க மாமியார்ட்ட சொல்லி வைங்கக்கா. உங்க மாமியார் உங்களுக்கு மட்டும் மாமியாரா இருந்தா போதும், ஊருக்கே மாமியாரா இருக்க தேவையில்ல. வாங்கத்தே அங்க ஒரு சீட் இருக்கு. முதல்ல நான் உங்களை உட்கார வச்சிடுறேன். என்ன ராணியக்கா, மாமியாருன்ட்டு சப்போர்ட் பண்ணுதீங்களோ? வயசானவங்கடி, அவங்க எங்கிட்ட போய் இருப்பாங்க. அதான் அவங்கள ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நான் தான் அந்த சீட்ல போய் உட்காருவேன். நான் தானே முதல்ல வந்தேன். இங்க பாருமா நயன்தாரா, நீ தான் 7 வயசாச்சு, நடந்து கூட வந்துடலாம். எனக்கு வயசான காலத்துல நின்னுக்கிட்டு வர முடியுமா? அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் கிளம் வயசாச்சு. இந்த கிளம் வயசுல வீட்டுல கிடந்தான உங்களுக்கு எதுக்கு காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாம்? நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லாமா. காலேஜ் அது என் பேத்தியா படிக்காலே பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சேன். பேத்தியா படிச்சானா நின்னுகிட்டு ஒரு நாள் பாருங்க. ஏமா அவகிட்ட சொல்லி அந்த சீட்டை மட்டும் விட சொல்லுமா? ஏன் நயன்தாராக்கா பெரியவங்க தானே, அவங்க ஒரே ஒரு சீட்டு தான் இருக்காங்க, உட்காந்துட்டு போட்டுமே விடுங்கக்கா. சீட்டை விட்டுட்டேன்னா என் மூட்டை எப்படி நான் தலையில வச்சுக்கிட்டே நிக்கிறதாக்கு? மூட்டை ஒரு உரமா கீழே வைக்கலாமா? மூடை தானே கீழே வைங்கக்கா. இதுல என் பிள்ளைக்கு முறுக்கு அதிரசம் சீடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்.
இதை நான் கீழே வைக்க மாட்டேன். ஏன்டி நயன்தாரக்கா ஏன்டி இப்படி பண்றாவ? இருங்கக்கா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நயன்தாரக்கா ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மூடையை கீழே வைக்க கூடாது, அவ்வளவுதானக்கா. பேசாம அவங்க மாமியார் இருக்கட்டும், அவங்க மாமியார்கிட்ட இந்த மூடையை கொடுத்துடலாம். அவங்க அதை மடியில வச்சு பத்திரமா பாத்துப்பாங்க, சரியா? சரிடி சரி, அன்னைக்கிலேயே மாமியாரேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். மத்த யாருமா இருந்துச்சு இப்ப நடக்கதே வேற, அவங்க பேசின பேச்சுக்கு. அக்கா மன்னிச்சிருங்கக்கா. சரிம்மா, இனிமே வாங்கிட்ட வாய் அதிகமா பேச மாட்டேன், போதுமா? சரி, இந்த மூடையை வச்சுக்கிட்டு பத்திரமா உட்கார். மூடையா? மூடை பொல்லாத மூடை. சரி, உலச்சி முறுக்கு இருந்தா கொஞ்சம் தின்னு பாப்போம். என்ன வச்சிருக்கா இந்த மூடையில? பண்டம் பலகாரம் தான் பார்த்து வச்சிருக்கேன். நான் 2 எடுத்து குறிச்சு பார்ப்போம். ஞம் 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 ஞம். வாய்க்கு ருசியா நல்லா தான் செஞ்சிருக்கா. என்ன உப்பு தான் கொஞ்சம் குறையா இருக்க மாதிரி இருக்கு. எத்தே என்னத்தை தின்னுட்டு இருக்கியே? நான் ஒன்னும் உங்களுக்கு தரலையே. வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, பண்டம் செஞ்சிருக்கேன், பலகாரம் செஞ்சிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு 2 எடுத்து தின்னு பார்ப்போம்னு பார்த்தேன். என்னது, ஏங்குள்ளதை எடுத்து சாப்பிட்டீங்களா? ஐயா, நீ பாத்துட்டியா? ஆமா ஆமா, பார்த்தாச்சு. செஞ்ச பலகாரம் நல்லா ருசியா இருந்திருக்குமே. வெறும் உப்பும் இல்ல சப்பும் இல்ல, நல்லாவே இல்ல. போ பார்த்தீங்களாக்கா உங்க மாமியாருக்கு கொழுப்ப? என் பலகாரத்தை என்கிட்ட கேட்காம தின்னது மட்டும் இல்லாம அது நல்லா இல்லைன்னு குறை வேற சொல்றாங்க. நல்லா இருந்தா தானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதான் நல்லா இல்லைன்னு உண்மையே சொல்லிட்டாங்க. அன்னைக்கிலேயேக்கா இது சுத்தமா நல்லா இல்ல. அன்னைக்கிலேயேக்கா சுத்தமா நல்லா இல்ல. அதைத்தானட்டி நானும் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னத்த சொல்றேன், நீங்க என்னத்த சொல்றீங்க? நீதான் முறுக்கி சீடன்னு ஏதாவது சொன்ன. வாய் கொஞ்சம் கொடு கொண்டுச்சு. சரி தின்னு பாப்பமேன்ட்டு எடுத்து வாயில வச்சா அனுசன் திம்பானாத கருமம் கன்றாவியல்ல இருக்கு. அன்னைக்கிலேயேக்கா உங்க மாமியார்ட்ட தப்பிக்கவே முடியாது போல. வாசியில எடுத்து தின்னது இல்லாம நல்லா இல்லன்னு எப்படி குறை சொல்றாங்க பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, என்னடி பண்றது? எடுக்காதீங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இப்படி வக்கனையே குறை சொன்னா அவை சும்மா விடுவாளாட்டி? கொள்ளாத பலகாரம். இனிப்பு சீடையில இனிப்பு இல்ல, கார சீடையில காரம் இல்ல, பருப்பு உருண்டையில பருப்பு இல்ல, அதிரச முட்டையில இனிப்பு இல்ல. இங்க பாருங்க, என் மவளுக்கு பிடிக்குமே நான் ஆசையா செஞ்சு கொண்டு போனா இப்படி அநியாயம் பண்றீங்க. தின்னதுக்கெல்லாம் முதல்ல காசு எடுங்க. ஏன்னா இந்த அரக்கா உங்களுக்கே இங்க வர்றதுக்கு அன்னைக்கிலேயே தான் டிக்கெட் எடுக்காங்க. அவங்க தின்னது காசு கேட்கீங்க, உங்களுக்கு அநியாயம் இல்ல? டிக்கெட்டு 10 ரூபா தானே டீ. ஆனா என் பலகாரம் 100 ரூபாய்க்கு இருக்குமே. மருமவளே, இவ கேக்குற காசை விட்டு மருமவளே ரொம்ப ஓவரத்தான் பேச. சரிக்கா, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் காசு கொடுத்துறேன். காசு கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 10,000 கொடுங்க. ஐயா, வாய் வைக்காத பண்ணதுக்கு 10,000 மாட்டி. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். அதான பார்த்தேன், நயன்தாரக்கா அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுன்னு நினைச்சேன். நானே தத்தி பித்தின்னு 4 பலகாரத்தை செஞ்சு வச்சேன்டி. இதுல என்ன ருசி இருக்கும்? என் மாமியாரே பெரிய உதாரிட்டி, என் மாமியாருக்கு நீ உதார் விட்டுட்டியே, சரியான ஆளுதான். என்ன செய்ய அன்னைக்கிலேயேக்கா, வரும்போது உங்க மாமியார் என்கிட்ட வம்பு வளர்த்தாங்கல்ல, அதான் கொஞ்ச நேரம் பயமுறுத்துவோமேனு பலகாரத்துக்கு காசு தாங்கன்னு. அடப்பாவி, என் மாமியாரை தவிர நான் யாருக்கும் பயந்தது. இன்னைக்கு எனக்கு பயந்துட்டீங்கல்ல, எப்படி? அடியாத்தாடி, சின்ன பொண்ணு வாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கும் போல. என்ன, நான் கொஞ்சம் இழுத்து பேசுவேன், அவ படபடன்னு பேசுவா. ஐடியெல்லாம் ஏங்குள்ளதான். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நான் தானே.